பாவம் இப்படி இப்படி செய்யி. அவருக்கு தான் அவனுக்கு பேர் என்ன தான், பாவி வழி. அவனு நல்லவன் தான், உன் கூட உன் சகோதரன் தான், உன் சகோதரி தான், அவளும் கொஞ்சம் கையை தட்டுறவ தான், அவளும் கொஞ்சம் பாட்டு பாடுறவ தான், அவளும் கொஞ்சம் காணிக்க கொடுக்குறவ தான். ஆனாலும் அவள் உன்னை பாவத்தின் வழியில் நடத்துகிறனால தான் வேதம் அவளை பற்றி என்ன சொல்லுதுன்னா பாவி அப்படிங்கி. அல்லேலூயா. அதனால் அவள் கூட என்ன பண்ணாத, கூட்டணி போடாத, கொஞ்சம் விலகிரு. இதுதான் தேவ சித்தம் அப்படிங்காரு. ஆமென். தேவ சித்தத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா என்பதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தேவ சித்தத்தில் நீ எப்படி இருக்கணும்? பாவியான வழியை பற்றி பேசினா என்ன பண்ண, அம்மா ஆளை விட என் விசுவாசத்தை காலி பண்ணிடாத, நான் போயிட்டு வரேன். இல்லையா சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? பரியாசக்காரர்கள். நீ யாரை பரியாசம் பண்ணுறியோ அப்போ ஊரே சேர்ந்து ஒன்றை பரியாசம் பண்ணுமா. ஏடி நீ யாரை பரியாசம் பண்ணுற? அவங்க ஒரு பாவமும் செய்யலை, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு, அவங்க குடும்பம் உண்டுன்னு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டி அவங்க என்ன வாரியல் இயேசுவி நாமத்தினால பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் உனக்கு ஒன்று வந்த உடனே எல்லாரும் உன்னை கூடி பேசாமல் வீட்டுக்குள்ளே இருந்து ஃபோனில் பேசுவாங்க. அப்போ புரிஞ்சிக்கோ, நீ எல்லாத்தையும் கூட்டு ரோட்டில் நின்று பேசுன. ஆனால் உனக்கு ஒன்று வரும்போது மட்டும் எல்லோரும் ஃபோனு போட்டு பேசிக்கிடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? மைக்கு போட்டே பேசுவாங்க. காரணம் நீ அவங்கள என்ன பண்ணியிருக்க, பேசியிருக்க. பரியாசம். இந்த கூட்டத்துக்குள்ளே நீ போவே கூடாது. போனன்னு ஏன் உன்னை ஊரே பரியாசம் பேசும். அவன் பெரிய விஞ்ஞானம் பேசுனா, இப்போ என்னாச்சு, கடை அடைச்சாச்சாம்ல, அப்படியா? இப்போ என்னாச்சு, சொத்தை வித்தாச்சாம்லா, அப்படியா? இப்போ என்னாச்சு, கடன் வாங்கியாச்சாம்லா, அப்படியா? இப்போ என்னாச்சு, ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களாம்லா, ஐயையோ. அப்போ நீ யாரை பேசுகிற, என்ன பண்ணுற? இதெல்லாம் ஆன்லைனில் கேட்குறவனுக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு அலேலியா சொல்லுங்க. ஆமென். யூடியூப்புக்காரங்க ஒழுங்காக இதை கிளியர் பண்ணி போடுங்க. ஆமென். சவுண்டை குறைக்காதீங்க யூடியூப்புக்காரங்க. ஆமென். ஐ டோன்ட் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து பயப்பட மாட்டேன். ஆமென். என் வீட்டுக்கு வாங்க, அட்ரஸ்லாம் இருக்குது, எல்லாம் எழுதிக்கோங்க. ஆமென். அப்போ பாருங்கள், தைரியமாக பேசுறதுக்கு காரணம் என்ன? ஆவியானவருக்கு சொன்னார், விதையை குறித்து ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீ கிறிஸ்தவன், நீ புதிய உடன்படிக்கைக்காரன், உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது. ஆமென். என் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடாது, உன் வாழ்க்கையும் நடக்கக்கூடாது. நீ வேதத்தின்படி ஒப்பிட்டவரை உள்ளளவு நில. ஆமென். அது மாதிரி ஆண்டவர் உனக்கு உப்பு போட சோறு தராரா இல்லையா? அவரை நீ என்ன பண்ணணும், நினச்சி பார்க்கணும். நினச்சி அந்த வாழ்க்கையில் நீ நடக்கிறதுக்கு உன்னை நீ முயற்சிப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் நினச்சி பார்க்கணும். என்னத்தை பார்க்கணும்? மற்றவர்களை ஒப்பிடாதீர்கள். யாரை ஒப்பிடக்கூடாது? துன்மார்க்கரோடு ஒப்பிடக்கூடாது, பாவிகளோடு ஒப்பிடக்கூடாது, பரியாசக்காரர்களோடு என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிடாமல் நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களோட ஒப்பிட்டு பாரு. உன்னை அவங்களோட சேர்த்துக்கோ. நல்ல அபிஷேகத்தில் உன்னை நடத்துவாங்கல்ல, நல்ல ஜெபத்தில் நடத்துவாங்கல்ல, அவங்க கூட நீ என்ன பண்ணிக்கோ, நல்ல கம்பெனி போட்டு அவங்க கூட நல்லதையே பேசு. இன்றைக்கி அப்படி இருக்குது. ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் உட்காந்து அரை நிமிஷம்தான் ஜெபம், 25 நிமிஷம் அடுத்த கதை. அந்த கூட்டத்தை நான் சொல்ல வரலை. போன உடனே ரபரன்னு ஜெபம் பண்ணிட்டு அப்போ போயிட்டு வாங்கன்னு உன்னை கலட்டி விடணும், நீ கிளம்பிடணும். திரும்பியும் போட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பேசுகிறோம். அங்கேயும் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன பேசணும்? நல்லதையே பேசி நல்லதையே நடக்கிற கூட்டத்தோடு நின்னாதான் நல்ல விதை. என்கிட்ட யார் ஜெபத்துக்கு வந்தாலும் நான் என்ன கிளாஸ் எடுத்தாலும் அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுவேன், டாட்டா பை பாய் குட் பாய், போக மாட்டேன். என் கூட இவங்க வராங்க, யாருவனை பற்றி நான் பேச மாட்டேன். யாரை பற்றி பேசுகிறான்னு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நானும் எவனை பற்றியும் பேசவும் மாட்டேன். எவன் வீட்டில் என்ன எரிஞ்சானே எரியாமல் போனானே, நீ உன் வீட்டில் ஒழுங்காக எரியுதா, அதை பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உன்னை மதிக்கணும் அப்படின்னா, கடவுள் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் கடவுளைப் போல நீ வாழ வேண்டும்னா அவரை போல நீ ஒப்பிட்டு வாழு. வேதத்தின்படி வாழு. ஏசு எங்கேயாச்சும் யாரையாச்சும் குறை பேசிட்டு அலைஞ்சாரா? எவனை குறித்தாச்சும் எதுவும் பேசினாரா? எவன்